சிவா, கொன்னுட்டேன் சார். அவன் என் பொண்ண நான் கொன்னுட்டேன் சார். நீ அழாதடா, நான் இப்ப வரேன். துப்பாக்கிங்க. நீ பயப்படாத. வழக்கு விசாரணை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ போயிடணும், இந்த ஊரை விட்டே போயிடணும். நீ இங்கேயே தங்கியிருந்தனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே தெரிஞ்சிடும். கோர்ட்டு, ஜெயில்னு நீ கண்டிப்பா மாட்டிக்குவ. இறந்து போனவன் குழந்தைய பத்தி கூட கேட்கக்கூடாததெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். அந்த லாரன்ஸ் அந்த அளவுக்கு கொடூரமானவன். நான் எங்க போவேன்? அது எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்ச நாள் எங்கேயாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்க தங்கிடு. அதுக்குள்ள நான் உன் வீடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் உன் வாழ்க்கையை பார்த்துக்க. ஆனா நீ உடனே போயிடணும், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள. நான் இந்த ராத்திரி நேரத்தில் விடிஞ்சிருச்சுன்னா என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாம போயிடலாம். சின்ன துரும்பு கிடைச்சா கூட போலீஸ் நான் உன்னை கண்டுபிடிச்சிடும். பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னோட ஆள் ஒருத்தனை உன் கூட நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா சார், நான் என் பொண்ண எங்க எப்படி? இறந்து போனவளை பத்தி கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. இன்னொரு குழந்தை இருக்குல்ல, அவளுக்காக நீ வாழணும்ல. ஆண்டனி, ஞாபகம் இருக்கு இல்ல? எப்படி மறக்க முடியும்? ஆண்டனி, உள்ளவா உட்காரு. இல்ல, நான் மத்தியானமே வந்துட்டேன். சீக்கிரம் போனோம். டெய்லர் சிவன்னு கேட்டா இங்க யாருக்கும் தெரியல. ஒவ்வொருத்தங்க சொல்லி ஒவ்வொரு வழியா சுத்திட்டு இருந்தேன். என் வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் இவ்வளவு லேட்டு. என்ன திடீர்னு வந்திருக்க? உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு ராஜகோபாலன் சார்.
ஏதோ டாக்குமெண்ட் பண்ணணுமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். என்ன டாக்குமெண்ட்? ஏதோ லேண்டு மேட்ரு. சார் பெருசா எதுவும் சொல்லல, கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, இல்லைன்னா நேராவே வந்திருப்பாரு. காலையில போனா சாயந்தரமே வந்துடலாம். நானே கொண்டு வந்து விட்டுறேன். அப்ப நான் கிளம்புறேன். லாட்ஜில் கேட்டு பூட்டிட்டாங்கன்னா நான் ரோட்ல தான் படுக்கணும். காலையில ரெடியாகி வந்துருங்க 9 மணிக்கு. நான் காத்திருக்கேன். இந்த டீயை குடி. அண்ணா எனக்கு ஒரு டீ போடுங்கண்ணே. தரேன். என்ன சிவா காலங்கர்த்தால? கொஞ்சம் பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியது. ஓஹோ, டீ சாப்பிட்றியா? இந்த பிடி. ஓ, மறுபடியும் பொட்டலாம் ஆரம்பிச்சிட்டானா? நீங்க வெளியே இருக்கா? இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துடுவேன். மஞ்சுவை பார்த்துக்க சொல்லி உங்கள் வீட்டில் தான் விட்டு வந்துருக்கேன். நல்லதா போச்சு. கொஞ்ச நாளாகவே அவளை பார்க்க முடியலன்னு என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தா.